ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு இடங்களிலும் போராடிய இளைஞர்களும் மாணவர்களும் போராட்டக் களத்தை கண்டதை விரிவாக பார்க்கலாம். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு கோரி நடந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக வலைதளங்கள் மூலமாக ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். தஞ்சை சரபோஜி கல்லூரி மாணவர்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தர்ணாவில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மற்றும் மதுராந்தகம் ஆகிய ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டங்கள் நடைபெற்றன. நெல்லை வஉசி திடலில் ஏராளமான மாணவர்கள் திரண்டு ஜல்லிக்கட்டு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் அலங்காநல்லூர் போராட்டத்தை ஆதரித்தும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற சட்டக்கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் தமிழகத்தில் போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்தும் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே ஜல்லிக்கட்டுக்கு எதிராக கருத்து தெரிவித்த துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடந்த போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.